சரவணன் தம்பி கண்டிப்பா வந்துடுவாரு. நீ மேடைக்கு போ. பெட்ரோல்லாம் இருக்கு, அப்புறம் என்ன ஆச்சு? போ. வா பூங்குடி. போமா. பேசு. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு மேடையில அதிகமா பேசி பழக்கம் இல்லை. அலங்காரமாலாம் எனக்கு பேச தெரியாது. நான் பேசுறதுல ஏதாவது குற்றம் குறை இருந்தா எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. ஆண்டவா, இங்க இருக்கிற பெரியவங்களுக்கும் முன்னோடிங்களுக்கும் கீழே உட்கார்ந்துருக்கிற என்ன போல எனக்கு நிகரா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கும் இது எல்லாத்தையும் விட எனக்கு வழிகாட்டிக்கு வழிகாட்டியா, தகப்பனுக்கு தகப்பனா எல்லாமுமா இருந்த என்னை வழி நடத்தி என் மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்கிற என்னோட மாமாவுக்கு முதல் வணக்கம். மேடம் பேசுறப்ப எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. ஆமா, எனக்கு படிக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கிடைக்காத ஒன்று மேல எப்பவும் எல்லாருக்கும் ஆசை இருக்க தானே செய்யும். சின்ன வயசுல இருந்து படிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். படிக்க முடியாம போயிடும். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஆனா ஒவ்வொரு தடவையும் அதுல இருந்து தப்பிச்சு தப்பிச்சு வந்துதான் நான் படிச்சிருக்கேன். இங்க இருக்கிற நிறைய பேர் என்னை விட நிறைய படிக்கிறவங்களா இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஆனா எனக்கு அது ரொம்ப கம்மி. அவ்வளவுதான். இந்த பொண்ணுக்கு படிப்பு எப்படி இவ்வளோ பிடிச்சதுன்னு அந்த மேம் கேட்டாங்க. என்னோட மாமா மாதிரி ஒரு ஹீரோ உங்க கூட இருந்தா படிப்பு மேல நாட்டமே இல்லாத எந்த பொண்ணுக்கும் படிப்பு பிடிச்சிரும். எனக்கு எங்க மாமா தான் நீச்சல் கத்து கொடுத்தாரு. எங்க மாமா தான் சைக்கிள் கத்து கொடுத்தாரு. அவர்தான் எனக்கு படிக்கணுங்கிற ஆர்வத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தாரு. சின்னவனே. அப்பா, ஃபங்க்ஷன் எங்கடா? அதோ அங்கதான்ப்பா. வாடா. வாங்கப்பா. எங்க மாமா எங்க அம்மா கூட பிறந்தவர். ஆனா என் கூட பிறந்த மாதிரியே எனக்கு ஃபீல் இருக்கும். எனக்கு எப்பவுமே ஒரு அண்ணங்கிற இடத்துல இருப்பாரு. கண்டிக்கிற இடத்துல அப்பாவா இருப்பாரு. கத்து கொடுக்கிற இடத்துல டீச்சரா இருப்பாரு. எல்லாத்தையும் தாண்டி எல்லா நேரமும் எனக்கு அம்மாவா இருந்திருக்காரு. இந்த அவார்ட் பிரின்சிபல் கையால வாங்கணும்னு மேடம் சொன்னாங்க. ஆனா என் மாமா கையால வாங்கணும்னு நான் சொன்னேன். ஆனா என் மாமா இல்ல, நான் சொல்ற ஒருத்தர் கையால தான் நீ வாங்கணும்னு சொன்னாரு. ஆனா தடவையா நான் அவர் வார்த்தைய மீறேன். இந்த அவார்டு எனக்கு எல்லாமா இருக்கு. என்னோட மாமா கையால வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ப்ளீஸ் மாமா, உங்க கையால நீங்க எனக்கு அவார்ட் கொடுங்க. நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். நான் என் மாமா கையால இந்த அவார்டை வாங்க பெர்மிஷன் தாராளமா வாங்கிக்கமா. தேங்க்யூ சார். மாமா வாங்க, மாமா வாங்க.
என்ன நடக்குது? என்ன நடக்குதுங்க? யார் சார் நீங்க? எதுக்கு சத்தம் போடுறீங்க? யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் என்ன சார், எதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் வாய் மூடுமா. இது என் குடும்ப விஷயம். இதுல யாரும் தலையிடக்கூடாது. அறிவு இருக்காயா உனக்கு? பொது இடத்துல கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம நடந்துக்கிற. ஏய், இந்த பாரு, நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இங்க அடி விழுகும். உன் பொண்ணு இப்படி ஒரு துரோகம் பண்ணா உனக்கு எப்படி இருக்கும்? இவன் எனக்கு அப்படி ஒரு துரோகம் பண்ணிருக்கா. பெத்தவங்களுக்கு துரோகம் பண்றவங்கள என்ன பண்ணலாம்? என்ன வேணாலும் பண்ணலாம். திரும்பவும் சொல்றேன், இது என்னுடைய குடும்ப விஷயம். யாராவது தலை விட்டீங்க என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. சக்தி, அதை போய் எடுத்துட்டு வாடா. யோ மனுஷனாயா நீ? கொஞ்சமா அறிவு இருக்கா? எத்தனை பேர் முன்னால ஒரு பொம்பளை புள்ளைய கை நீட்டி அடிக்கிறிய? ஏய், அந்த புள்ளைக்கு அசிங்கமா இருக்காது? எனக்கு நடந்தது படவா அவளுக்கு அசிங்கம் நடந்துச்சு? ஒரு ஆம்பளைக்கு தெரியாம ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டை விட்டு வெளியே வந்து காலேஜில் படிக்கிறா. நான் என்ன ஆம்பளை இல்லையா? என்ன சொம்பையா? முட்டாள்தனமா பேசாதயா. நீ ஒழுங்கா படிக்க வச்சிருந்தா அந்த பிள்ளைய திருட்டுத்தனமா படிக்க போறா. தப்பு ஓ மேலையா இல்ல அந்த பொண்ணு மேலையா? ஏய், திரும்பவும் சொல்றேன், நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அங்கதான் அடி விழுகும். அட்ரா அட்ரா, இன்னும் ஒரு தடவை தொட்டு போறா நீ. மாமா 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 ப்ளீஸ் மாமா, வேண்டாம் மாமா, உங்க கால்ல கூட விழற மாமா, அவரை விட்டுருங்க மாமா, ப்ளீஸ் மாமா, வேண்டாம் மாமா. டேய், நீங்க பெரியவே மாதிரி பேசலாம், ஆனா வீட்டுக்கு போய் இது எல்லாத்துக்கும் சேர்த்து அடி விழுகும். ஒதுங்க.